ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல மூணே பொருளை வச்சு கடாயில சூப்பர் ஹெல்த்தியா ஒரு கோதுமை பிஸ்கெட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுல்ல 1/2 கப் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் கண்டிப்பா ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். அது கூட 1/4 கப் சர்க்கரையை நான் பொடிச்சு சேர்த்திருக்கேன். ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சீக்கிரமா அது கரைஞ்சிரும்ன்றதுனால வெண்ணையும் சர்க்கரையும் சேர்த்து ஒரு 5ல இருந்து 7 நிமிஷம் நல்லா கலந்தீங்கன்னா இது மாதிரி வெள்ளை கலர்ல மாறி வரும். அது வரைக்கும் கண்டிப்பா அதை பீட் பண்ணணும். அது கூட 1 கப் கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. வெண்ணெய், கோதுமை மாவு எல்லாம் நல்லா கலந்து வர்ற மாதிரி ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் கோதுமை மாவு சேர்த்திருக்கேன். நீங்க இதுக்கு பதில் ராகி மாவு, கம்பு மாவுன்னு எந்த மில்லட் ஃபிளவர் வேணாலும் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். ஒரு பட்டர் பேப்பர் போட்டுட்டு மேல நம்ம செஞ்சு வச்சிருக்க மாவை போட்டுட்டு இன்னொரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு அழுத்தம் கொடுக்காம பொறுமையா அதை தேய்ச்சிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்ல வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். கையிலேயே அப்படியே உருண்டை பிடிச்சு நம்ம ஷேப் பண்ணி வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டும்ங்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் மாதிரி செய்யறேன். மேல பொடி பொடியா நறுக்கின பாதாம் தூவிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி லேசா அழுத்தி விடுங்க. நீங்க வேற ஏதாவது நட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். முந்திரி, பிஸ்தா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அது ஆப்ஷனல் தான். செஞ்சு வச்சிருக்க பிஸ்கெட்டை நம்ம எதுல பேக் பண்ண போறோமோ அதுல ஒரு பட்டர் ஷீட்டை போட்டுட்டு லைன் பண்ணிட்டு அதுல வச்சுட்டு நான் ஏற்கனவே குக்கரை 10 நிமிஷம் ஹை ஹீட்ல வச்சு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். கேஸ்கெட்டை நீக்கிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவன்ல வைக்கிற மாதிரி இருந்தா 165 டிகிரி செல்சியஸ்ல ப்ரீ ஹீட் பண்ணிட்டு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பாய்.